குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அப்படியே தள்ளி விட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி என்ன தலைப்பில் வீடியோ பார்க்க போகிறோம்னா, வளரும் பெண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்கங்கள் அப்படின்னு. இப்போ அதாவது பெண் குழந்தைங்கனாவே அது பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது குழந்தையிலேருந்துமே நம்ம ஒவ்வொரு விஷயம் நல்ல விஷயம் கூட சொல்லிக் கொடுத்தா அது பெருசாக வரும்போது எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல தைரியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குங்க. சரிங்களா? அப்போ இருந்து குழந்தையிலேருந்து ஒவ்வொரு நல்ல பழக்கங்களையும் சொல்லி கொடுத்து வரணும். அதே மாதிரி இப்போ நல்லவங்கள்ட்ட எப்படி பழகணும், ஒரு தப்பான பார்வையில் பார்க்குறவங்கள்ட்ட எப்படி பார்க்கணும், அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வீட்லையும் சரி வெளியிலையும் சரி நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. எல்லோரும் நல்லவங்களும் சொல்ல முடியாது, எல்லோரும் கெட்டவங்களும் சொல்ல முடியாது. இப்போ குழந்தைங்க, பெண் குழந்தைங்க நம்ம குழந்தைன்னு நினைப்போம். அது கொஞ்சம் இப்போலாம் ஈஸியாக நடக்குது. எல்லா ஸ்கூல்லேயும் நடக்குது, வெளியில் எல்லா இடத்துலையுமே தப்பான பழக்கங்கள் நடக்குது. அதான் யாரையுமே நம்ப முடியல. வயசானவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு விட முடியல. சரி, சொந்த குடும்பத்துக்குள்ளே நிறையா தப்பான விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால் இப்போ குழந்தைகளுக்கு நம்ம பேர் சொல்லி கொடுத்துட்டோம்னா அதுகளுக்கு யார் தப்பானவங்க, தப்பான எண்ணத்தில் யார் யாரெல்லாம் நம்மளை பார்க்குறாங்க தொடுறாங்க அப்படிங்கிறத அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் போடுற ட்ரெஸ்ஸில் கரெக்டாக எந்த டயத்தில் எந்தெந்த ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னு பெண் குழந்தைங்க சுத்தமாக ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அதாவது ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு 5 வயசுக்கு மேலே ஆகுது அப்படின்னா ஜிம்மிஸ் போட்டு பார்க்கக்கூடாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இருந்தே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அதுக்கு பின்னாடி வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம குழந்தைகளை வேலையை பார்த்துக்கிட்டே குழந்தைகளை அப்படி கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு நல்லது கிட்டன்னு தெரியாது. யார் நல்லா பேசுகிறாங்க, யார் தப்பாக பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாது. யார் நல்ல எண்ணத்தில் தொடுறாங்க, யார் தப்பான எண்ணத்தில் தொடுறாங்க, நம்ம பார்க்குறாங்க பழகுறாங்க அப்படின்னு அதுக்கு புரிஞ்சுக்கிற தன்மையே இருக்காது. அப்படிங்கும்போது நம்ம சின்ன வயசுலேருந்தே இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இப்படி ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறதாங்க பழகுறாங்கனாலும் உட்காராங்கனாலும் இப்படி பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா அதுகளுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை வந்துடும். சரிங்களா? அப்புறம் அதோடு என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல படிக்கிற ஒரு ஸ்கூல்லேயும் சரி, வீட்லேயும் சரி, இல்லை வேறு எங்கேயோ வெளியிலையும் சரி போகிறாங்க அப்படின்னா குழந்தைங்க போகிறாங்கன்னா அதை தொடுறது, அதாவது எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ தொடுறவங்க நல்ல எண்ணத்தில் தொடுறவங்களும் இருக்காங்க, தப்பான எண்ணத்தில் தொடுறாங்க. அதாவது தேவையில்லாத பார்ட்ஸு தொடுறாங்கல்ல, அது எது தொடுதல் எது நல்ல விதத்தில், அதாவது குட் டச் பேட் டச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. குட் டச்சுனா என்ன, பேட் டச்சுனா என்ன அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுத்தோம், புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்தோம். குட் டச்சுனா எந்தெந்த பார்ட்ஸில் எப்படி தொடுறாங்க குழந்தைங்க இப்போ நல்ல நார்மலாக யதார்த்தமாக தொடுறது, பாசமாக தொடுறது, அந்த வேலை குட் டச்சு. பேட் டச்சுனா குழந்தைகளை கொஞ்சிற மாதிரியே தூக்குற மாதிரியே தேவையில்லாத இடங்களில் தவறான முறையில் தொடுறது. அந்த பிள்ளைகளுக்கு அது புரிய வைக்கணும். இப்படி இந்த இடத்துல தொட்டாங்கன்னா அவங்கள விட்டு விலகி தான் இருக்கணும். பேசுகிற விதங்கள் இப்போ ஒவ்வொருத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நல்ல விதமாக பேசுகிறதுக்கும் தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுகிறதுக்கும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அவங்க எப்படி பேசுகிறாங்களோ இப்போ தப்பான முறையில் பேசுகிறாங்க, இப்போ இதை தொடுதலும் சரி பேச்சுவார்த்தைகளும் சரி தப்பான முறையில் நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்க. அதை சொல்லணும். யார் தப்பாக அவங்கள்ட்ட பேசினாலும் சரி தொட்டாலும் சரி நடந்துட்டாலும் சரி அம்மா அப்பாட்ட அதாவது மறைக்காமல் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். அதை என்ன ஒரு சில குழந்தைகள் பயந்துக்கிட்டே இருக்குங்க எதுவும் சொல்லணும். அந்த பயத்தை பிள்ளைகளுக்கு போகணும்னா நீங்கள் குழந்தைகள்கிட்ட நல்லா ஃப்ரெண்டாக பேசுங்க, பழங்க, எல்லோரும் நல்லா க்ளோஸாக இருங்க. கண்டிஷன் பண்ண வேண்டிய விஷயத்தில் கண்டிஷன் பண்ணுங்க, விட்டு கொடுக்குற வேண்டிய விஷயம் விட்டு கொடுங்க, செல்லம் கொடுக்குற வேண்டிய விஷயத்தில் செல்லம் கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க எதுனா நம்மகிட்ட தைரியமாக சொல்லணும். எங்கள் அம்மா இருக்குது, எங்கள் அப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தைரியமாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் கொண்டு போகணும். அம்மா அப்பாவை பார்த்தாவே பயந்துட்டு ஐயோ அம்மாட்ட சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்க, எது சொல்லிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சொல்லாமல் மறைச்சிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தேவையில்லாத பிரச்சனையை இந்த தப்பானவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும். குழந்தையோட வாழ்க்கையே போயிடும். ஏன்னா நம்மளோட தூரம் கஷ்டப்பட்டு வளர்க்குறோம்னா இந்த குழந்தைகளை நல்லபடியாக கொண்டு போகணும், நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. அதனால் என்ன ஆகும்,
ஒவ்வொரு பெண் குழந்தைங்களுக்கு வளரும் போதே ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். படித்தா மட்டும் போதும் அப்படின்லாம் விடக்கூடாது. விளையாடுற இடத்துலையும் சரி, இப்போ டியூஷன் போகிறாங்கன்னா அங்கே எல்லோரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லோரும் தப்பானவங்கன்னு சொல்லலை. ஆனால் நம்ம பார்வை வந்து எப்பவுமே குழந்தைங்க மேலே இருக்கணும். பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துலையும் சரி, அதோட நடந்துக்கிற விதத்துலையும் சரி, அதில் பார்க்கணும். அது நம்மளுக்கே தெரியும் தப்பான எண்ணத்தில் பிள்ளைங்க போகுது அப்படின்னா பசங்களோட அதாவது பசங்க பிள்ளைய சேர்ந்து விளையாடுதுன்னு அது தப்பு இல்லை. ஆனால் நல்ல பசங்களாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கவனிக்கணும். வேறு ஜென்ஸு வேறு ஆளுங்க இருக்காங்க, தப்பான ஆளுங்க அங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம பெரியவங்க தானே வயசானவங்க அப்படின்னு விட்டுட்டே போகக்கூடாது. பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அது போகிற வரைக்கும் தனியாக எங்கேயுமே விடாதீங்க. பிள்ளைகளோட சேர்ந்து போக சொல்லுங்கள், வர சொல்லுங்கள். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துச்சுன்னா அதுகளுக்கே புரிஞ்சுக்கும். அது புரிகிற வரைக்கும் நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். நல்லது எது, கெட்டது எது, யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அந்த தப்பான எண்ணத்தோட பார்க்குறவங்களுக்கு எப்பயுமே விலகியே இருக்கணும். அவங்க பக்கத்துலேயே போகக்கூடாது. அது மீறினாங்கன்னா அதை வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லணும். நம்மளும் அதை கவனித்து என்னானுங்கிறத கணிச்சு வைக்கணும். இல்லைன்னா அது தேவையில்லாத நம்ம குழந்தையோட வாழ்க்கையை படிச்சிடும். சரிங்களா? பெண் குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில வீட்டில் என்னென்னா பெண் குழந்தைங்கலாம் ஆகாது அப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லை. பெண் குழந்தைங்களும் இப்போ நம்மளும் ஒரு பெண் தானே, நம்ம பெற்றவங்களும் ஒரு பெண் தானே. அப்படிங்கும்போது இந்த பெண் குழந்தைகளுக்கு நல்ல பாதுகாப்பாக கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து இது அடுத்து என்ன வீடியோ போடலான்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோவை நான் வாரத்தில் 2 நாள் போட்டுட்ருக்கேன். அதாவது புதன் அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு வந்து போட்டுட்ருக்கேன். மறக்காமல் பாருங்கள். அப்புறம் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.